என்ன அன்பு, எப்படி இருக்க? இன்னும் ஏதோ ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்க, என்ன விஷயம்? என்ன நல்லா இருக்கோம்னா அண்ணன், அதிகாலையில் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணணுங்காங்க. ஆனால் அது என்னால் பண்ண முடிய மாட்டேங்குது. அப்படியே பண்ணினாலும் ரொம்ப நேரம் பண்ண முடிய மாட்டேங்குது. எப்படி பண்ணணும்னு தெரில, எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறதே தெரிலண்ணே. வாழ்க்கை ரொம்ப யோசிக்கக்கூடிய நிலைமையில இருக்கேன். அவ்வளோதானா மேட்ரு? ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி ஜெபிக்கலாம், எப்படி காலையிலே எந்திரிக்கலாம், அதிகாலையிலே எந்திரிச்சு ஜெபிக்கணும், எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறது, 1 மணி நேரத்துக்கு மேலே எப்படி ஜெபிக்கிறது, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களையும் இந்த வீடியோவில் பார்க்குற யாராவது ஒருத்தருக்கு இதேமாரி அன்பை மாரியே என்னால் அதிகாலையில் எந்திரிக்க முடியல, அப்படி எந்திரிச்சாலும் என்ன ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியல அப்படின்ட்டு யாராவது கொஸ்டினோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிரோஜனமாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கர்த்தர் உங்களை ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த வீடியோ வழிவா மீண்டுமா உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷப்படுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நம்ம அன்புக்கு ஒரு டவுட் இருக்கு, அதே போல உங்களுக்கும் ஒரு டவுட் இருக்கும். அதிகாலையில் எப்படி எந்திக்கிறது, எப்படி ஜெபிக்கிறது, எப்படி அதிகாலையில் எந்திக்கிறதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துறது, எந்த மாதிரி ஜெபிக்கணும், 1 மணி நேரத்துக்கு மேலே ஜெபிக்கணும், இந்த ஆசைலாம் உங்களுக்கு இருக்கும் தெரியும். ஸோ இந்த வீடியோ அதுக்கு தான். இதை ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்க கூட பேசுவாரு. கர்த்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை இன்னைக்கு கத்து தர போறாரு. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம இதை நல்லா பார்த்து கத்துக்கோங்க. இன்னும் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, மற்றவங்கள்ட்டையும் இதை பத்தி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், அதிகாலையிலே ஆண்டவரோட பேசணும்ட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா பைபிள் ரீதியா ஃபர்ஸ்ட் பார்த்துருவோமா? வசனம் எப்படி சொல்லுது? அவர் இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். மார்க் 1:35 இந்த வசனம் சொல்லி இருக்கு. ஒரு ஜெபம் பண்றோம் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் அதே இடத்துல உட்காந்து நம்ம ஜெபிக்க கூடாது. நம்ம தூங்கி எழுச்சி ஒரே இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணக்கூடாது. அவர் எழுந்து போய் வனாந்தரமான ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணினான்னு சொல்லி இயேசுவே வேற ஒரு இடத்திற்கு, தூங்கின இடத்தை விட்டு வேற ஒரு இடத்திற்கு கடந்து போய் தான் ஜெபிச்சிருக்காரு. நீங்க தூங்கிட்டு இருந்த அதே இடத்துல ஜெபிச்சீங்க அப்படின்னா அந்த சோறு இன்னும் உங்களுக்கு கூட கொஞ்சம் ஆழ்த்திடும். ஸோ ஃபர்ஸ்ட், நீங்க தூங்குற இடத்துல உட்காந்து ஜெபிக்க கூடாது. இதுதாங்க ஆண்டவரை மாரி நம்மளும் எஞ்சி அதே மாதிரிதான் மோசையும். நீ எழுந்து அதிகாலையிலே புறப்பட்டு மலை மேலே வான்னு சொல்லும் பொழுது அவன் காலையிலே அதிகாலையிலே எழுந்து கரெக்டா மலைக்கு போய் அவனோட பாதத்துல உட்கார்ந்தான். அதே மாதிரிதான் ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு தூங்கி எஞ்சோமா அப்படியே உட்கார்ந்து ஜோம் பண்ணாமா அப்படிலாம் இருக்கக்கூடாது. எஞ்சி நல்ல நம்ம குளிச்சு நம்ம அழகா நீட்டா ஆண்டவரை பார்க்க போறோம். ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு ஆபீஸ்க்குலாம் போகும்போது எவ்வளவோ நீட்டா மேக்கப் எல்லாமோ பண்றோம். இவரை வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், அவரை பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளவு நீட்டா இருக்கணும், எவ்வளவு சுத்தமா இருக்கணும். அவர் பரிசுத்தர். அதனால நம்மளையும் சுத்தப்படுத்தணும், உள்ளான இதையும் பரிசுத்தப்படுத்தணும். அதிகாலையில் நம்ம ஆண்டவரோட நிறைய விஷயத்துல தனியா பேசணும், நல்லா ஜெபிக்கணும் அப்படின்ற எல்லா எண்ணமுமே எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா இது இருக்கிற ஒரு சிந்தனை தான், ஒரு ஆசை தான். எல்லாரும் போலுமே, எல்லா ஊழியர்கள் போலுமே சில ஊழியக்காரங்களை பார்த்துருப்பீங்க. சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, நான் அதிகாலையில இத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறேன், இத்தனை மணி நேரம் இருக்கேன், அதனாலதான் ஆண்டவரோட ஊழியத்தை கரெக்டா பண்றேன் அப்படின்னு சொல்லி அதை கேட்கவும் நம்மளுக்கும் ஒரு உற்சாகம் வரும். ஃபர்ஸ்ட் நம்மளாலே முடியும்ட்டு, ஆனா அதை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய சோர்வு, நம்மளுடைய மாம்ச பலவீனம், நம்மளுடைய சரீர பலவீனம் தான் அதை தடுக்குது. இப்ப அதை பத்தி பார்ப்போமா? ஆண்டவரோடு அதிகாலையில ஆண்டவரோடு என்ன பண்ண போறோம்? அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு போய் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் அப்படின்ட்டு மார்க் 1:35 வசனம் சொல்லுது. இப்ப இதை பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு போய் ப்ரேயர் பண்றாரு. அவர் தூங்கின இடத்துல இருந்து ப்ரேயர் பண்ணார். அதே போலதான் பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா மோசேவை ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நீ எழுந்து அதிகாலமே புறப்பட்டு மலைக்கு வா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ மோசே அதுக்கு கீழ்ப்படிந்து அதிகாலமே தன்னோட சுத்திகரிச்சுட்டு அதிகாலமே எழுந்து மலைக்கு போய் அவனுடைய பாத்திரம் அமர்ந்ததுனால தான் தேவனை தரிசிக்க முடிஞ்சு. வசனம் இப்படிதான் சொல்லுது, என்னை சிநேகிக்கிறவளை நான் சிநேகிக்கிறேன், என்னை அதிகாலையிலே தேடுகிறவள் என்னை கண்டடைகிறான்னு சொல்லி நீதிமொழியில வசனம் சொல்லுது. அதே மாதிரிதான் ஒரு தேவனுடைய பிள்ளை அவருடைய பாதத்துல 1 மணி நேரமாவது குறைஞ்சது 1 மணி நேரமாவது அமர்ந்திருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்ற ஒரு சீசன்ல பார்த்து, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க வேண்டாமா, விழித்திருந்து ஜெபிக்க வேண்டாமான்னு சொல்ற. சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் அப்பவே சொல்லியிருக்காரு. நமக்கு வாழ்க்கையில எத்தனையோ சோதனை வருது, எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை ஏன் மேற்கொள்ள முடியல இது வரைக்கும்?
நீங்க அதிகாலையில எழுந்துச்சு ஜெபிச்சு பாருங்களேன், அந்த வாழ்நாள் மூலம் கரெக்டா இருக்கும். ஒரு வாலிபன் சிடி ஸ்டட் அப்படின்ற ஒரு வாலிபன் ரசிக்கப்படுறான். அவன் அவங்க அம்மாவுக்கு காலையில அவங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறான். அம்மா, நான் அதிகாலையுமே இருந்து ஆண்டவர் கூட ஒரு மணி நேரம் ஜெபம் பண்றேம்மா. என்னைக்காவது என்னால் அதை பண்ண முடியல அப்படின்னா நான் சிம்சோனை போல மயிர் கத்தரிக்கப்பட்டவனோட வல்லமை இல்லாத போல காணப்படுறேன், எனக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொல்றான். உண்மையிலே அதுதாங்க உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. இப்போ நமக்கும் அப்படி அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதிகாலையில் ஒரு நாள் நீங்க ஜெபம் பண்ணலனாலும் அந்த நாள் முழுக்க நமக்கு ஒரு மந்தாரமா நவீனமான நாளா ஒரு மந்தமான நாளா போய்கிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் நம்மளுக்குள்ள எல்லாருக்குமே இருக்கும். அது நார்மலா. இதே மாதிரி தான் அந்த பையனும் சொல்றான், சிம்சோனை போல மயக்கத்தரிக்கப்பட்ட வல்லமை இல்லாதவன் போல என்னால எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி எழுதுறான். அதே மாதிரி தாங்க நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்க பரிசுத்தவானா இருக்கலாம், பரிசுத்தாவின் அபிஷேகப்பட்டிருக்கலாம், எல்லா வரத்தையும் பெற்றிருக்கலாம், ஊழியம் செய்யலாம், யாரா இருந்தாலும் சரி ஆண்டோட பாதத்துல ஒரு மணி நேரம் அவங்க காத்திருந்து ஜெபிக்கிறன்னா அவங்களால வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. அதே மாதிரி ஒரு தேவ ஊழியன் குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் ஆண்டோடைய பாதத்துல அமர்ந்திருந்து காத்திருந்து ஜெபிக்காம ஒரு வெற்றியான ஊழியத்தை பண்ணவே முடியாதுன்னு நம்ம இதுல பாக்குறோம். உண்மையிலே அதான் உண்மை. ஒரு வெற்றியான ஊழியத்தை பண்றதுக்கு குறைஞ்சது ஒரு ஊழியன் 3 மணி நேரம் ஆண்டோடைய பாதத்துல ஜெபிச்சுதான் அவனுடைய ஊழியங்களை தொடங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய பாதத்துல எவ்வளவு நேரம் நம்ம காத்திருக்குமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில வெற்றிகள் தொடர்ந்து வரும். ஒரு வல்லமையான வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு இது உங்களுக்கு ஒரு நல்ல வழி. அதிகாலையில எழுச்சி 1 மணி நேரத்துக்கு மேல ஜெபம் பண்ணலாம். சரி, ஏன் அதிகாலையில அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். ஏன் ஆண்டவர் நான் அதிகாலையில ஜெபிச்சாதான் என் ஜெபத்தை கேட்பாரா, மத்த நேரத்துல ஜெபிச்சா கேட்க மாட்டாரா அப்படின்ற சந்தேகம் உங்கள சில பேருக்கு இருக்கலாம். அப்படி இல்லைங்க, அதிகாலையில ஏன் ஜெபிக்கணும் அப்படின்றத இப்ப பார்ப்போமா. எந்த நேரம் ஜெபிச்சாலும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாருங்க. ஏன் அதிகாலையில் ஜெபிக்கிறோம்னா நம்மளோட மனசு ஒரு நாள்ல நிறைய கவலைகள் நிறைய தேவைகளை குறித்து மனக்கலங்கி இருப்போம். இப்போ காலையிலேயே நம்ம எந்திக்கும் பொழுது நம்மளுடைய மனம் அமைதியா இருக்கும். ஒருத்தரோட மனம் அந்த காலையிலே அதிகாலையில எந்திக்கும் பொழுது ஒரு குழப்பமோ ஒரு சிந்தனையோ எந்த ஒரு எண்ணமுமே இல்லாம ரொம்ப அமைதியா கடல்ல வர்ற அலை போல அமைதியா இருக்கும். அதனாலதான் அதிகாலையிலே எந்திச்சு அவரோட அந்த அமைதியான மனசோடய போயிட்டு அவரோட பாத்துல ஒருமுறைப்பட்டு அவர்கிட்ட பேசணும் ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட. இதுக்காக தான் நம்ம அதிகாலையிலே ஜெபிக்க சொல்றோம். அது மாரி நேரம் ஆக 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 நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளை மேற்கொள்ளும் பொழுது நமக்கு ஜெபிக்கிற மைண்டே போயிருங்க. அந்த ஜெப சிந்தனை இல்லாம அந்த நாள் முழுக்க அந்த பிரச்சனையை குறிச்சு யோசிச்சு அந்த பிரச்சனை நம்மளை மேற்கொள்ற அளவுக்கு வந்துடும். அதனாலதான் அதிகாலமே ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்தை நீங்க அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த நாள்ல அந்த பிரச்சனை நீங்க மேற்கொண்டுருவீங்கன்னு. அதே மாதிரி நீங்க தேவனுடைய பாதத்துல அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க முடியும். கண்டிப்பா கேட்க முடியும் ஆண்டோட சத்தத்தை. அவர் உங்க கூட பேசுவாரு. அதே மாதிரிதான் நீங்க இதை சிந்தனையில வச்சுக்கோங்க. அதிகாலையிலே என்னை தேடினோம் கண்டடிவான வசனத்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஞாபகம் இருந்தாலே போதும். கண்டிப்பா உங்களால ஒரு ஆர்வம் வந்து நம்மளால அதிகாலையிலே நான் எஞ்சி ஆண்டோட பாத்துக்கு போனோம், அப்படினாலதான் நான் அவரை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும்பொழுதுதான் அதிகாலையிலே எஞ்சி உங்களால ஆண்டோட பாதத்துல உட்கார முடியும். அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு நாளும் நீங்க சந்திக்க போகிற பிரச்சனைகள் உங்களுக்கான தேவைகள் இதெல்லாம் சந்திக்கிறதுக்கு முன்பதாக நீங்க அவரை போயிட்டு உங்களுடைய தேவைகளை மாற்றக்கூடிய வல்லமை உள்ள உங்கள் பிரச்சனைகளை மாற்றக்கூடிய வல்லமை உள்ள தேவனை முதலாவது நீங்க சந்திச்சிட்டீங்கன்னா அந்த நாள்ல நீங்க இந்த பிரச்சனையில மேற்கொண்டுருவீங்க. இந்த தேவைகளை நீங்க மேற்கொள்ள முடியும். அது உங்களை மேற்கொள்ளாது, நீங்க தான் அதை மேற்கொள்ளுவீங்க. இந்த அதிகாலையில ஜெபம் அதுக்கு தாங்க. அதிகாலையில இதுக்கு தான் ஜெபம் பண்றோம். நம்ம ஒவ்வொரு நாள்லையும் வர்ற போராட்டங்கள் சூழ்நிலைகள் தேவைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் மேற்கொள்றதுக்கு இது ஒரு புதிய பலனை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு ஆண்டோட பிரச்சனத்தை அந்த நாள் முழுவதும் உங்களால உணர முடியும். அந்த நாள் முழுக்க நீங்க ஆண்டோட பாதத்துல உட்கார்ந்து போது ஆண்டோட பிரச்சனத்தை முழுவதும் அந்த நாள் முழுவதும் உணர்ந்து நீங்க தனியா இல்ல, என் கூட வல்லமையான ஒருத்தர் கூட இருக்காருன்ற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வரும். அந்த குழப்பத்தை தாண்டதுக்கான தைரியம், அந்த பிரச்சனையை தாண்டதுக்கான தைரியம், இது எல்லாமே நீங்க அதிகாலை பிரேயர்ல உட்காரும் பொழுது அந்த தைரியம் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சுலபமா சுமூகமா முடியும். இந்த நாள் முழுக்க எனக்கு இந்த தேவைகள் இருக்குன்னு பொழுது ஆண்டவர் அதை சந்திச்சு அதை முடிச்சிருவாரு. அதுக்காக தான் முதலாவது நீங்க ஆண்டோட பாதத்துல போய் உட்காருங்க, அவரோட பேசுங்க, அவருடைய சத்தத்தை கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய காரியத்தை ஆரம்பிங்க. அதிகாலையிலே ஆண்டவர் மோசையை கூப்பிட்டு விடியற் காலமே ஆயத்தமாகி அதிகாலமே இருந்து புறப்பட்டு வான்னு சொல்லி ஆண்டவர் மோசையோடு சொல்லும் பொழுது மோசை இருந்து அதை கீழ்ப்படிந்து போனான். அந்த வேலையில தானே ஆண்டவர் நிறைய அவனுக்கு கத்துக் கொடுத்தாரு. அதே மாதிரி தாங்க இந்த நாளோட துவக்கத்துல ஒரு 1 மணி நேரத்தை நீங்க ஆண்டவருக்குன்னு கொடுக்கும் பொழுது அவர் உங்க தேவைகளை சந்திச்சு உங்களுக்கு நிறைய காரியத்தை கற்றுக் கொடுப்பாரு. அதனால உங்க வாழ்க்கையில நிறைய வெற்றி அடைய முடியும். கண்டிப்பா இதை செய்யுங்க. என்னால முடியுமா இது அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னால 1 மணி நேரம் ஜெபிக்க முடியுமா, என்னால இதை பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் ஸ்கூல் படிக்கிறேன், நான் வந்து காலேஜ் போறேன்,
அதனால என்னால எப்படி படிக்க முடியும், எனக்கு படிக்கிறதுக்கே நிறைய பாடங்கள் இருக்கு, அதெல்லாம் என்னால படிக்கிறதுக்கே டைம் பத்தாத, நான் எப்படி 1 மணி நேரம் ஜெபிக்க முடியும், நான் வேலைக்கு போறேன், நான் காலையிலே 6 மணிக்கு எழுந்தாதான் 7 மணிக்குள்ள என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஆபீஸ் போக கரெக்டா இருக்கும், நான் வேலைக்கு போக கரெக்டா இருக்கும், என்னால 1 மணி நேரம் ஜெபிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களால தாங்க முடியாது. உங்களால கண்டிப்பா அது முடியும். என்னால முடியுமான்னு கேட்காதீங்க, உங்களால கண்டிப்பா முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகாலையே எந்திக்கிறதுக்கு நீங்க ஆயத்தம் பண்ணணும். உங்க மனசை தீர்மானம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ஸ்கூலுக்கு 5 மணி, வேலைக்கு 5 மணிக்கு போறோம், பஸ் பிடிக்கணும் அப்படின்னா, இப்போ 5 மணிக்கு நான் பஸ்ஸுக்கு போகணும், அதனால நான் காலையிலே எந்திக்கணும் அப்படின்னு சொல்லி போகும்போது, நீங்க நைட்டு எவ்வளவுதான் லேட்டானாலும் லேட்டா படுத்தாலுமே காலையில கரெக்டா 4 மணிக்கு எந்திரிச்சிருங்க. ஏன்? நீங்க ஒரு தீர்மானம் பண்றீங்க, என்னால காலையில நான் எந்திச்சு 5 மணி பஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. உங்களால முடியாதுன்னு உங்க வாயில இருந்து அந்த வார்த்தை வராது. என்னால பிடிக்க முடியாது அப்படின்ற வார்த்தை உங்க வாயில இருந்து வராது. அதே மாதிரி தாங்க, நான் ஸ்கூலுக்கு கரெக்டா இந்த டைமுக்கு போகணும் அப்படிங்கும் பொழுது, என்ன இந்த டைமுக்கு நான் எந்திச்சு படிக்கணும், நாளைக்கு பரீட்சை எனக்கு, நான் இந்த மணிக்கு எந்திச்சு படிக்கணும் 5 மணிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது 5 மணிக்கு நீங்க எந்திரிச்சிருந்தீங்க கரெக்டா அலாரம் வச்சாது. ஆனா ஏன் உங்க வாயில இருந்து என்னால 5 மணிக்கு எந்திரிக்க முடியாது அப்படின்ற வார்த்தை வரல? நீங்க பண்ற தீர்மானம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு தீர்மானம் பண்றோம், என்னால இது முடியும் அப்படின்னு ஒரு தீர்மானிக்க பாத்தீங்களா மனசுல? அதுதாங்க, நீங்க உங்க சரீரத்தையும் உங்க சிந்தனையும் ஃபர்ஸ்ட் பலப்படுத்துங்க, தீர்மானம் பண்ணுங்க, என்னால முடியும் இது அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் அதிகாலையில எந்திக்கிறதுக்கு என்னால முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணுங்க. இந்த உலகத்தோட காரியத்துல நம்ம ஈடுபடுறதுக்கே எவ்வளவோ டைம் கொடுக்கும், எவ்வளவோ ஆயத்தப்படுறோம், தீர்மானிக்கும். அதை விட முக்கியமானது நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையா மேம்படுத்துறதுக்கு, ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்றதுக்கு 1 மணி நேரம் போய் ஜெபிப்பதற்கும் நம்ம மனசை ஆயத்தப்படுத்தணும், நம்ம சரீரத்தை ஆயத்தப்படுத்தணும். முன்பாகவே நம்ம எவ்வளவு லேட்டா படுத்தாலும் ஆண்டர்கிட்ட சொல்லணும், உங்களால அது முடியாது கண்டிப்பா நீங்க எந்திக்கிறதுக்கு, ஆனா ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் கண்டிப்பா இது வழியா. நம்மளோட இயேசுவை இதுக்கு முன்மாதிரியா பாருங்களேன். இந்த ஏற்கனவே சொன்ன வசனம் தான், அவர் அதிகாலமே எழுந்து புறப்பட்டு மனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினா சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரியா இருந்திருக்காரு இதுல. அதே மாதிரிதான் நீங்களும் அதே மாதிரி எழுந்து புறப்படணும். ஆண்டவர் என்னால முடியாதுன்னு சொல்ல முடியுமா? என்னால இயேசு என்னால முடியாது, காலையில எழுந்து நான் இப்படி போய் ஜெபிக்க முடியாதுன்னு அவர் தீர்மானிச்சிருப்பாரா? அவர் கண்டிப்பா அதை பண்ணாருன்னா அதே மாதிரிதான் நம்மளும் அவரே மாதிரி தான் அவரோட வழியில நடக்கணும். சோ அவர் நமக்கு முன்மாதிரியா இருந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. நீங்களும் அதே மாதிரி என்னால கண்டிப்பா அதிகாலையில எந்திக்க முடியும்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. முதல்ல தீர்மானிக்கணும். சரி, இது வரைக்கும் இவ்வளவு பார்த்துட்டோம். இப்போ முக்கியமான விஷயத்துக்குள்ள போறோம். எப்படி ஜெபிக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். 1 மணி நேரம் எப்படி ஜெபிக்கிறது, எதற்காக ஜெபிக்கணும், எத்தனை நிமிடம் ஜெபிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்றேன் கேளுங்க. முதலாவது ஆயத்தப்படணும். முந்தின நாளே ஆயத்தப்படணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையுமே ஆயத்தப்படுத்தணும். ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காரியத்தை நடத்த போறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆயத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுவோம். ஆயத்தப்படுத்துறது. ஒரு கூட்டம் நடத்த போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆயத்தம் பண்ணுவோம். ஒரு விசேஷம் நடத்த போறோம்னா அதுக்கு ஒரு ஆயத்தம் பண்ணுவோம். அதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எல்லாமே ஆயத்தம் தான். எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தான் எல்லாத்தையுமே நம்ம பண்றோம். அதே மாதிரி தாங்க இதுவும் நீங்க ஆயத்தப்படணும். எப்படி அப்படின்னா, நான் சொன்னதுதான், தீர்மானிக்க முதல்ல உங்களுடைய மாம்சத்தையும் உங்களுடைய சிந்தனையும் பலப்படுத்தி தீர்மானிக்கணும். அதுல நீங்க என்னால அதிகாலையில எந்திரிக்க முடியும் அப்படின்னு தீர்மானிச்சு முந்தின நாளே நீங்க என்ன பண்ணணும்னா படுத்துடணும். படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க படுக்கிற பக்கத்திலேயே உங்க பைபிள வேத வசனத்தை வச்சுக்கணும். 2வது, நீங்க ஜெபிக்க போற இடத்தை ஆயத்தப்படுத்தணும். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு நீங்க படுத்ததுக்கு அப்புறம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் அதிகாலையில எந்திரிச்சு உங்களுடைய பாதத்துக்கு வருவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, காலையில கண்டிப்பா ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புவாரு. ஆண்டவர் கண்டிப்பா உங்களை எழுப்பிடுவாரு. உங்களால முடியும்னாலும் அலாரமும் வைங்க. அலாரம் வச்சு எந்திக்க முடியல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னால எந்திக்க முடியல, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, உங்க பாதத்துல நான் பேசுறதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை கண்டிப்பா உதவி செய்வாரு. அதே மாதிரிதான் நம்ம ஜெபம் பண்றதுக்குன்னு ஒரு இடம், அதையும் ஆயத்தப்படுத்தணும். ஏதாவது வீட்டுல தூங்குற இடத்துல இருந்து நம்ம ஜெபிக்க கூடாது. எழுந்து புறப்பட்டு போன ஏதாவது ஒரு இடத்துல. அதே மாதிரிதான் வசனம் பைபிள்ல பாத்தீங்கன்னா, ஆண்டவரே மலைக்கு போய் ஜெபித்தார், மலை தனியாக மலையில் ஏறி ஜெபித்தார், வனாந்தரத்திலே ஜெபித்தார், இந்த தோட்டத்திலே ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி வசனங்கள்ல நம்ம பாக்குறோம் வேதத்துல. அதே மாதிரிதான் நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தணும். ஒரு
வீட்டுல ஒரு சின்ன வீடா இருந்தா ஒரு கார்னர் முக்கை எடுத்துக்கோங்க, ஒரு முக்குல உட்காந்து நீங்க ஜெபிக்கலாம். இல்ல வீடு பெருசா இருந்துச்சுன்னா ஒரு தனி ரூமை அதுக்குன்னு நீங்க ஒதுக்கிடணும். இந்த ரூம்ல நான் ஜெபிக்க போறேன்னு சொல்லி அந்த ரூமை ஃபுல்லா நீங்க தனி ரூமை ஒதுக்கிடணும் அதுக்குன்ட்டு. அடுத்து வேதம், நீங்களும் உங்களை வேதமும் வேத புஸ்தகமும் நீங்க மட்டும் ஆண்டோட பேசுறது இல்லைங்க, ஆண்டவர் உங்களுக்கு கூட பேசணும்ல. அவர் எப்படி பேசுவாரு? வேத வசனத்தோட பேசுவாரு. சோ நீங்க வேதத்தை கையில வச்சிருக்கும் பொழுது நீங்க ஜெபிக்க போகும்போது வேதத்தையும் உங்க கூட எடுத்துட்டு போகணும், வேத புஸ்தகத்தையும் உங்களோட வச்சிருக்கணும். நீங்க ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா ஆண்டவர் அந்த வேத வசனங்கள் மூலியமா பேசுவாரு. சரி, இப்போ ஜெபிப்பறத எப்படி பிரிக்கலாம்? நம்ம இதை ஒரு 3 பார்ட்டா பிடிக்கலாம். நம்ம ஜெபிக்க போற அந்த 1 மணி நேரத்தை 3 பகுதியா நம்ம பிரிக்கிறோம். 20 நிமிடம், ஃபர்ஸ்ட் 20 நிமிடம் துதி மற்றும் ஸ்தோத்திரம். ரெண்டாவது அடுத்த 20 நிமிஷம், முதல் 20 நிமிஷம் துதி மற்றும் ஸ்தோத்திரம். அடுத்த 20 நிமிஷம் வேத தியானம், வாசிப்பது வேற, தியானம் பண்றது வேற. மூன்றாவது 20 நிமிடம் ஜெபிக்கிறது, அவருடைய பாதத்துல ஜெபிக்கிறது. இப்படிதாங்க நம்ம 1 மணி நேரத்தை தனித்தனியா 3 பகுதியா பிரிச்சிருக்கோம். இப்ப அதை பத்தி பார்க்கலாம். முதலாவது துதி மற்றும் ஸ்தோத்திரம். சரி, முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? முதல்ல 20 நிமிடம் ஸ்தோத்தரியுங்கள், துதியுங்கள். அடுத்த 20 நிமிடம் தியானியுங்கள். அடுத்த 20 நிமிடம் ஜெபியுங்கள். இப்போ முதல்ல துதி மற்றும் ஸ்தோத்திரத்தை பார்க்க போறோம். இது 2ஆ பிரிக்க போறோம். இப்போ துதி அப்படின்றது ஆண்டவர் செய்த அவருடைய நாமங்களையும் அவர் செய்த வல்லமையான கிரியைகளையும் அற்புதங்களையும் நினைச்சு துதிக்கிறது. அதாவது துதி அப்படின்னா ஆபிரகாமின் தேவனே உம்மை துதிக்கிறேன், ஈசாக்கின் தேவனே உம்மை துதிக்கிறேன், யெகோவா ஈரே உம்மை துதிக்கிறேன், யெகோவா ராஃபா உம்மை துதிக்கிறேன். இது அவருடைய நாமங்களை சொல்லி துதிப்பது. அதே மாதிரி அவருடைய அற்புதங்கள், வனாந்தரத்தில் எங்களை வழிநடத்துவதே உம்மை துதிக்கிறேன், உம்முடைய ஜனத்தை வழிநடத்துவதே உம்மை துதிக்கிறேன், வனாந்தரத்தில் உம்முடைய ஜனங்களை போஷித்தவரே அவருடைய அதிசயங்களை சொல்லி துதிக்கிறது. அடுத்து இதே மாதிரி ஸ்தோத்திரம் அப்படின்றது வேற, துதின்றது வேற. துதி அப்படின்றது அவருடைய வல்லமைகளையும் அவருடைய நாமங்களையும் அவர் செய்த அற்புதங்களையும் சொல்லி முதலாவது துதிக்கிறது. எப்பொழுதுமே கர்த்தரை துதிக்கிறது முதலாவது இருக்கணும். பாருங்க, தாவீது சங்கீதக்காரன் இப்படியாக சொல்ற வசனத்துல, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் சொல்லி சொல்றார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இந்த 2 காரியத்தை கவனிங்க. இதுல 2 விஷயம் இருக்கு. துதிப்பது கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய அதிசயத்தையும் குறிக்குது. ஸ்தோத்தரிப்பது அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்றது. இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு துதிக்கிறதுனா என்ன, ஸ்தோத்தரிக்கிறதா என்னன்ட்டு. இது 2ஆ பிரிச்சுக்கிட்டோம். இப்ப துதியை நம்ம பார்த்துட்டோம். இப்ப ஸ்தோத்தரிக்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். எப்படி ஸ்தோத்திரம் செலுத்துவது அப்படின்றது. ஸ்தோத்திரம் அப்படின்றது ஆங்கிலத்துல தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் அப்படின்றது ஆங்கிலத்துல தேங்க்ஸ் கிவிங், இங்கிலீஷ்ல தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்றது. அப்படின்னா எப்படி நன்றி சொல்றது அப்படின்னா, முதலாவது ஆவிக்குரிய விஷயங்கள்ல அவர் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களை நினைத்து அவருக்கு நன்றி சொல்றது. ஆண்டவரே என்னை ரட்சித்தீரே உமக்கு நன்றி, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்ததாவது ஆண்டவரே நீர் என்னை அபிஷேகித்தீரே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். இப்படின்னா ஆண்டவர் செய்த ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது. 2வது சரீர ரீதியான ஆசீர்வாதம் தந்ததற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எனக்கு நல்ல பலன் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே நல்ல உடல் உறுப்புல எங்க செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். இது 2வது. 3வது உலகத்து காரியத்திற்கான ஆசீர்வாதம் தந்தாலும் அதுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது. நல்ல குடும்பத்தை தந்தீங்க, நல்ல வேலையை தந்திருக்கீங்க, நல்ல படிப்பறிவை தந்திருக்கீங்க, நல்ல என்னை இயங்க வைக்கிறீங்க, எல்லாரும் முன்னாடி என்னை உயர்த்தி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் நினைச்சு ஆண்டவருக்கு துதி செலுத்துறோம். உண்மையிலே ஆண்டவர் செய்த நன்மையை நினைக்கும் போது அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தாம நம்மளால இருக்கவே முடியாதுங்க. சோ அவருக்கு நன்றி சொல்லுவோம். இது ஸ்தோத்தரிக்கிறது. இப்போ துதியும் ஸ்தோத்திரம் பார்த்துட்டோம். அடுத்து வேத தியானிவீங்கள். அடுத்து 20 நிமிடம் என்ன பண்ணணும்? தியானிங்கள். இப்ப இந்த 20 நிமிடம் ஸ்தோத்திரத்திலையும் துதியிலையும் உங்களுக்கு 20 நிமிடம் பெறும். இதே துதி ஸ்தோத்திரம் வரும்பொழுது நீங்கள் ஒரு நல்ல ஸ்தோத்தரிக்கிற பாட்டு, ஆண்டவரை துதிக்கிற மாதிரி பாட்டை பாடணும். ஆண்டவரே நீர் பரிசுத்தர் அப்படின்னா நீர் பரிசுத்தர். உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு நல்லா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. ஆண்டவர் உங்களை பார்க்காரு, ஆண்டவர் தான் உங்களை படைச்சிருக்காரு. ஆண்டவரை நீங்க துதிக்கிறீங்க. சோ இதே பிரசனத்தோட துதி ஸ்தோத்திரத்தோட பிரசனத்தை அப்படியே உள்ள உணர்ந்து ஆண்டவர் உங்களை அவருடைய பிரசனத்தால் நிறைக்கும் பொழுது அதே பிரசனத்தோட நீங்க ஆண்டவரை துதித்து பாடணும். கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிச்சு பாடும் பொழுது அவருடைய முழுமையான பிரசனம் இன்னும் கொஞ்சம் உங்களை நிறைக்கும், அவருடைய மகிமை உங்களை மூடும். சோ துதிச்சு ஜெபிச்சு அதை பாடும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய மகிமை அந்த அறை முழுது, உங்களை மட்டும் இல்ல அந்த அறை முழுதும் அவருடைய மகிமையும் அவருடைய பிரசனத்தையும் காண முடியும். எனக்கு இந்த வாய்ஸ் சரியில்லையே, நான் பாடினாலே பிடிக்காத அப்படின்ட்டு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க ஆண்டவருக்காக பாடுறீங்க, மற்றவங்களுக்காக பாடல, ஆண்டவரை துதித்து பாடுறீங்க. சோ நீங்க வெட்கப்படாம பாடுங்க. ஆண்டவர் துதி
துதிச்சு பாடலாம். அதே மாதிரி பாடும் பொழுது நீங்க சுவிசேஷ பாடல அங்க போய் பாடிட்டு இருக்க கூடாது, எழுப்புதல் பாடல போய் அங்க பாடிட்டு இருக்க கூடாது. உங்க ஆண்டவர் துதிக்கிற மாதிரி பாடல பண்ணணும். நீங்க சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தன்ட்டு துதிக்கிற துதி சம்பந்தமான பாடல்களை நீங்க பாடி ஆண்டவரை துதிச்சு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அடுத்த 20 நிமிடம் நம்ம வேத தியானிப்பதை பத்தி பாக்குறோம். வேத தியானிப்பது அப்படின்னா என்ன பிரதர்? அதாவது வேதம் தியானிக்கிறது, வேதம் வாசிப்பது வேற, வேதம் தியானிக்கிறது வேற. நீங்க அன்றாடம் தினமும் கண்டிப்பா வேதம் வாசிக்கணும். அது நமக்கு மேல விழுந்த கடமை. வேதத்தை வாசிக்க நிறைய நம்ம கத்துக்கிறோம். அதே மாதிரி வேதத்தை தியானிக்கிறது அப்படின்றது உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க, வேத புத்தகத்தை எடுத்தணும் டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சங்கீதத்தை எடுத்து வாசிப்பாங்க, இல்லைன்னா ஒரு சின்ன குட்டி சங்கீதத்தை எடுத்து வாசிட்டு போகணும்னு நினைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடி பைபிளை திறந்து இந்த வசனம் வருதா அப்படின்னு கையை வச்சு வாசிட்டு உடனே அவங்களோட இயல்பான வாழ்க்கையை இயல்பான வேலைகளை தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க. அது கிடையாதுங்க. வேதத்தை தியானிக்கிறன்றது ஒரு பைபிள் எடுத்து ஆதிகாமத்துல இருந்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்க கூட பேசுவார். வேதம் வழியா கர்த்தர் உங்க கூட பேசுவார். வேதத்து மூலியமா கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரு. நீங்க மெதுவா வாசிச்சுட்டு வரும்போது கர்த்தர் ஒரு வசனத்துல உங்களை ஸ்டாப் பண்ண சொல்லுவாரு, நீ இதுல நிறுத்து அப்படின்னு மனசுல உங்களுக்கு காரியத்தை போடுவாரு. அப்ப அந்த வசனத்தை நீங்க திரும்ப வாசிக்கும் பொழுது அதனுடைய காரியங்களையும் அதுல உள்ள ஏதோ ஒரு விஷயத்த ஆண்டவர் உங்களுக்கு கத்துக் கொடுப்பாரு. அந்த நாள் முழுவதும் அந்த வசனம் உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கும். நீ அந்த நாள் முடிகிற வரைக்குமே அந்த வசனம் உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தாங்க வேதத்தை தியானிக்கணும்னு சொல்றது. வேதம் வாசிக்கிறது வேற. அந்த டைம்ல நீங்க மற்ற டைம் ஈவினிங் டைம்ல ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இல்ல நைட் டைம் அந்த டைம்ல நீங்க வேதத்தை நல்லா வாசிங்க. ஆனா தியானிக்கிறது கண்டிப்பா அவருடைய காரியத்துல அதிகாரிலே ஒரு பாத்திரம் உட்காரும் போது 20 நிமிடம் அவருடைய வேதத்தை உட்கார்ந்து வாசிச்சு அதை தியானிக்கணும். நல்ல அப்போது ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். இந்த வசனத்து மூலியமா ஏதோ ஒரு வசனத்து மூலியமா நம்ம கூட பேச போறாரு. அதுக்காக நம்ம இடையில இருந்து வாசிக்க கூடாது. உண்மையிலே ஆதியாகம பழைய பாட்டுல இருந்து அதுல இருந்து வாசி வரிசையா வரும்பொழுது கர்த்தர் கூட கண்டிப்பா பேசுவாரு. அடுத்து செபிக்கிறத பத்தி பார்க்க போறோம். அடுத்து 20 நிமிடம் எப்படி செபிக்கிறது, எப்படி பிரதர் நாம் செபிக்கிறது அடுத்த நிமிடம் அப்படின்றத பார்க்கணும். இப்போ அடுத்த 20 நிமிடங்கள் செபியுங்கள் சொல்றத அந்த பகுதியை நம்ம பார்க்க போறோம். எப்படி செபிக்கிறது அப்படின்றத இப்ப பார்ப்போமா? எப்படி செபிக்கிறது? நம்ம இதே ஸ்தோத்திரம் துதி செலுத்தி ஆண்டோட வேதத்தையும் தியானிச்சிட்டோம். இப்ப அதே பிரசனத்தோட ஆண்டோட பகுதியில உட்கார்ந்து செபிக்கும் பொழுது அதே ஸ்தோத்திரத்தோட கூட விண்ணப்பம் ஆண்டோர்கிட்ட. இப்போ முதலாவது எப்படி செபிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மற்றவர்களுக்காக செபிக்கணும். ஃபர்ஸ்ட் மற்றவர்களுக்காக செபிக்கணும். கர்த்தருடைய வசனம் எப்படியாவது சொல்லுது பாருங்களேன். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2:1 மற்றும் 3 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. முதலாவது மற்றவர்களுக்காக ஜெபிக்கணுங்க. அதுக்காக அல்ல, முதலாவது மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது யாருக்கு ஜெபிக்கலாம்? நம்மளுடைய உறவுல யாராவது ரட்சிக்கப்படாம இருக்கலாம், அவங்களுக்காக ஜெபிக்கலாம். அப்புறம் நம்மளுடைய தேசத்துக்காக, நம்மளுடைய மாநிலங்களுக்காக இதுக்காக ஜெபிக்கணும். தேசத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டுல யாரெல்லாமோ ரட்சிக்கப்படாம எத்தனையோ பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இன்னும் மரணத்தை சந்திக்கிறாங்க. அதனால அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மரணத்தை சந்திக்கணும். ஸோ அவங்க சாகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது ஆண்டவரை ஏற்றுக்கணும், அவருடைய வருகைக்கு முன்னாடி ஆண்டவர் எப்படியாவது நிறைய ஜனங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்ற ரட்சிப்புக்காக, மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நலனுக்காக ஜெபிக்கணும். இதை ஆண்டவர் விரும்புறாரு. அடுத்து பாருங்களேன், அடுத்து நம்மளுடைய அதிகாரிகளுக்காக ஜெபிக்கணும். நம்ம தேசத்தோட அதிகாரி கர்த்தருடைய வசனம் எப்படியா சொல்லுது பாருங்களேன். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கும் ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே ஜெபிக்க வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமா இருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது. குறிப்பாக தேசத்தில் உள்ள ஆளுகை செய்கிற ஆளுநருக்காக, பிரதம மந்திரிக்காக, நம்மளுடைய தமிழ்நாட்டு ஆளுகிற முதல்வருக்காக, போலீஸ், இன்னும் எத்தனையோ துறைகள் இருக்கு, அதிகாரிகளுக்காக கண்டிப்பா நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் அதை தாங்க விரும்புறாரு. ரெண்டாவது இப்ப என்ன பார்த்திருக்கோம்? அதிகாரிகளுக்காக ஜெபிக்கணும். நாம தாங்க தேசத்துக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும். ஜெபிக்கிற உங்களாலதான் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுன்ற அந்த உத்தரவாதம், அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரும்பொழுது அடல் மூண்டு நம்ம கண்டிப்பா தேசத்தை ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா தேசத்துல கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரு. நம்ம தேசத்தை ஆசீர்வதிப்பாருங்க. சோ தேசத்துக்காக கண்டிப்பா ஜெபிங்க. தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும். கர்த்தருடைய வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் சொல்லி இப்படியாக வசனம் சொல்லுது. இப்போ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னா
உங்கள் சபை போதற்காக முதலாவது ஜெபிங்க. சபை போதருடைய குடும்பத்திற்காக. அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக பேர் சுவிசேஷர்கள், தீர்க்கதரிசிகள் நம்முடைய தேசத்தில் நிறைய இப்போ அநேக பேர் மிஷினரிகள் போயிட்டு இருக்காங்க, நிறைய கிராமங்களுக்கு போறாங்க. ஸோ நம்மளுடைய சபைகளுக்காக மாத்திரமல்ல, இன்னும் அநேக சபைகள்ல எழுப்புதல் வரணும், அவங்க ஆண்டவரை சந்திக்கணும். இன்னும் அநேக சபைகள்ல ஒரு மாற்றம் வரணும். சில பேர் சில உலகத்தோட காரியத்துக்காக சபையை நடத்துறாங்க. ஆனா அப்படி இல்லை, ஆவியானவர் விரும்புறது அவரோட காரியத்திற்காக சபையை நடத்துறது. சபை உருவாக்குறதே கத்துறதாங்க. ஸோ ஆண்டவருக்கு பிரியமான ஊழியங்கள் நடைபெறணும், ஆண்டவருக்கு பிரியமான சபைகள் ஏற்படணும். ஸோ சபைக்காக சபைகள்ல எத்தனையோ சபைகள் தேவைகள் இல்லாம சில சபைகள் மூடப்பட்டு இருக்கலாம், சில பேர் அதுக்கு எதிர்ப்புல நின்றுக்கலாம். இன்னைக்கு நீங்க அதுக்காக ஜெபிக்கணும். கண்டிப்பா அதிகாலையில எத்தனையோ சபைகள்ல எதிர்ப்புகள், எத்தனையோ ஊழியங்கள்ல எதிர்ப்புகள், ஊழியக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் வருது. அதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க தாங்க ஜெபிக்கணும் அவங்களுக்காக. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய போதகருக்காகவும் நம்ம சபை போதற்காக ஜெபிங்க. கர்த்தர் ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வருவாரு. மற்ற ஊழியங்களுக்காக, மற்ற ஊழியர்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் கண்டிப்பா அதுலயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரு. சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் ஜெபிச்சிட்டோம். இப்ப கடைசியா நம்மளுடைய குடும்பங்களுக்காக, நம்மளுடைய தேவைகளுக்காக நீங்க விண்ணப்பம் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்தி விட்டு வரணும். இன்னையில இருந்து, இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், இன்னையில இருந்து நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நான் அதிகாலையிலே எந்திக்கணும், அதிகாலையிலே ஜெபிக்க போன்ற ஒரு தீர்மானத்தை இதே மாதிரி நீங்க எடுத்து நீங்க வரும்பொழுது கர்த்தர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை காண செய்ய போறாரு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க யாருக்கும் பயனடையும், பிரயோஜனமா இருக்கணும்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களை எத்தனை பேருக்கு இது பிரோஜனமாக இருந்துச்சோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். இன்னும் உங்களுக்கு இதேமாரி நல்ல வீடியோஸ் போடுறோம். ஆண்டோட வார்த்தையை கொண்டு போகிறது தான் எங்களோட முக்கியம். ஆண்டோட வார்த்தைகளை கேட்டு நீங்களும் அதுபடி நடங்க, வசந்தபடி கண்டிப்பாக நடங்க. தினமும் வேதம் வாசிங்க, தினமும் ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில் எந்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வீடியோ. உங்களுக்கு பிரோஜனமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.